ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் அந்த வீடியோ செய்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் கானா வினோத் அண்ணாவை பற்றி பேசுகிறதுக்காக. எங்களோட இந்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எதுவுமே பேசிக்க மாட்டோம். ஃபுல்லாகவே வந்து மியூசிக் இல்லைனா சாங் வச்சு தான் வீடியோ பண்ணுவோம். வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு நான் பேசி போடுறேன். அது எதாவது தவறு இருந்தாக்கா மன்னிச்சிடுங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி தான் வந்து மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அந்த வீடியோவை பார்த்தோம். ஸோ அது பார்க்கறதுக்கே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன நினச்சிருந்தோன்னாக்கா, அவர் கண்டிப்பாக இந்த சீசன் 9 வின்னராக இருப்பார் தான் நினச்சிருந்தோம். ஆனால் அவர் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த வீட்டை விட்டு போகிறப்ப ரொம்ப நம்மளுக்கு மனசு ரொம்ப கவலையாக இருந்தது. சீசன் 1லேருந்து 9 வரைக்கும் இப்போ வரைக்குமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு சீசனுக்கும் நம்ம வந்து கடைசி வரப்போ யாராவது ஒரு வின்னர் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரை நம்ம முடிவு பண்ணி வச்சுருப்போம். அப்படி தான் இந்த கானா வினோத்தையும் நம்ம வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கோம். நம்ம எதிர்பார்க்காதது ஒன்று, நம்ம அவரை வின்னராக பார்த்துட்டோம். ஒரு வின்னரை வந்து மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போவார்னு நினச்சி கூட பார்க்க முடியல. கானா வினோத் அண்ணா, நீங்கள் வந்து பிக் பாஸில் இருந்தப்போ நிறைய காமெடிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்பப்போ நீங்கள் வந்து சில பாடல்களும் பாடியிருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இதை வந்து கண்டினியூ பண்ணி பாடிக்கிட்டே உங்களோட காமெடி இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க வீடியோஸாக. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம். ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சக்ஸஸுக்குமே நாங்கள் கண்டிப்பாக துணையாக இருப்போம். கானா வினோத் அண்ணா, நீங்கள் அப்படி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக நாங்கள் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா.